காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, 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 காயத்ரி. யாரா நீ? இவனை கூட்டி எங்க போற? எதுக்காக கூட்டி போற? கார்த்திக், கார்த்திக் என்ன பண்றீங்க கார்த்திக்? விடுங்க கார்த்திக். என்னாச்சு உங்களுக்கு? உதவி பண்றேன்னு வந்தவர்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்ன சொல்ற காயத்ரி? உன்னை வலுக்கட்டாயமா கைய பிடிச்சி இழுத்துட்டு போறான் இந்த ஆளு. தம்பி மரியாதையா பேசுங்க. என்ன கார்த்திக் நீங்க? ஐயா மன்னிச்சிருங்க, நீங்க கோவப்படாதீங்க. கார்த்திக், இவருக்கு இங்க மலையடிவாரத்துல தான் வீடு. நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு. சூர்யாவை பத்தி நான் சொன்னேன். அப்போதான் இங்க ஒருத்தர் அடிபட்டு மயக்கமா கிடந்தாருன்னு சொன்னாரு. அவரை தூக்கிட்டு போய் வீட்டுல படுக்க வச்சிருக்காராம். ஒருவேளை அது நம்ம சூர்யாவா இருந்தாலும் இருக்கும்ல, அதான் அவரை பார்க்கணும்னு சொன்னேன். சரி வாமான்னு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த பாதை ரொம்ப சரிவா இருக்கிறதுனால என்னால ஒழுங்கா நடக்க முடியல. அதனால என் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி பரவாயில்ல, வாங்க வாமா. கடவுளே, அது சூர்யாவா இருக்கக்கூடாது. ஒரு வேளை இருந்தா சச்சா, அது சூர்யாவா இருக்காது. கார்த்திக், என்ன காயத்ரி? எனக்கு என்னவோ அது சூர்யாவா தான் இருக்கும்னு மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு கார்த்திக். கண்டிப்பா அது சூர்யாவா தான் இருக்கும், நீ கவலையப்படாத. வாங்க. அது சூர்யாவா இருந்தா அவன் சாவு என் கையில தான்.
அங்க படுக்க வச்சிருக்கல அவரானு பாருங்க. சூர்யா! ஏய் சூர்யா! 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 சூர்யா என்னாச்சு சூர்யா? ஏய் சூர்யா! சூர்யா! சூர்யா என்னாச்சு சூர்யா? சூர்யா என்ன பாருங்க சூர்யா! நான் காயத்ரி வந்திருக்கேன் சூர்யா! என்ன பாருங்க சூர்யா! சூர்யா கண்ணு தரங்க சூர்யா! 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 ஏய் சூர்யா! 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 சூர்யா நான் காயத்ரி வந்திருக்கேன் சூர்யா! சூர்யா என்ன பாருங்க! சூர்யா என்னாச்சு சூர்யா? ஏய், சூர்யா! சூர்யா! கார்த்திக்! கார்த்திக் ஏன் சூர்யா கார்த்திக்! ஏன் சூர்யா கிடைச்சிட்டாரு! வைத்தியரே! வைத்தியரே சூர்யாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க! உன் நம்பிக்கை வீண் போகல. நம்ம தேடலுக்கு பலன் கிடைச்சிருச்சு. நீ கும்பிட்ட தெய்வம் உன்னை கைவிடல காயத்ரி. கவலையப்படாத, எல்லாம் சரியாயிடும். சூர்யாவை நான் 6 வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆனா இவர் இந்த நிலைமையில நான் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூர்யா! சூர்யா! காயத்ரி, காயத்ரி டைம் ஆயிடுச்சு. இருட்டிடுச்சுன்னா மலையேறதுக்கு கஷ்டமாயிடும். அடுத்தது என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணு. கார்த்திக், சூர்யாவை எப்படியாவது கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த சித்த வைத்திய சாலையில சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சுப்புவுக்கு நாம தகவல் சொல்லிடலாம். சுப்பு வந்து சூர்யாவை பார்த்துப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க தூக்கிட்டு போலாம். சரி வா, புடி. வாங்க. சூர்யா! உள்ள போய் வீட்டை பார்த்துட்டு வாங்க. போங்க. முத்து சார். தர. ஓகே சார். வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. சார், இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கட்டுமா? ஹவுஸ் ஓனர் ஃபாரின் போயிருக்காங்கம்மா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் அங்க இருக்குமா, வாங்க. இதுதான் கிச்சன்மா, நல்லா காத்தோட்டமா இருக்கும். தண்ணிலாம் பாருங்கம்மா, நல்லா மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். தண்ணிலாம் சூப்பரா இருக்குமா. வாங்க. என்னம்மா வீடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு சார். ஏசி ஐயா உங்களுக்கு வீடு பார்க்கணும்னு சொன்னதுனால அலைஞ்சி திரிஞ்சு பார்த்த வீடுமா இது. ஹவுஸ் ஓனர் நமக்கு வேண்டப்பட்டவர். எந்த தொந்தரவும் இருக்காது. மெட்ரோ வாட்டரும் வருது, போர் வாட்டரும் வருது. தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஒரு கவலையும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாமா. சார், இந்த அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளோ? அம்மா அதெல்லாம் சார் பார்த்துக்குவாருமா. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குல்ல? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? பிடிச்சிருக்கு சார். அது போதும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா. பால் காய்ச்சி இன்னைக்கே குடி வந்துருங்க. சரிங்க சார். சரி வாங்க, ஐயா கிட்ட போலாம். பார்த்து
கேஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, பாய். என்னாச்சு, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? உங்களோட இந்த நிலைமை காரணமே நான் தான். அதுக்கு ஒரு சின்ன பிராயச்சித்தம், அவ்வளோதான். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமாக இருக்கேன்னா அது காரணமே நீங்கள் தான். அப்படிப்பட்ட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் அதெல்லாம். இங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்க எந்த சார். பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். மொத்து, இவங்க அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே. என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல உங்கள்கிட்ட? இருக்கு சார், இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே, ஓகே சார். சாவி இந்தாம்மா. கொடுத்துறேன். கொடுங்க. சாவி வச்சுங்க, நான் வரமா? போலாம். தேங்க்யூ சார். வரேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். கடவுளே, சீக்கிரமா சூர்யா குணமாயிடுவார்னு வைத்தியர் சொல்லணும். அவ்வளவுதான், இவன் கதை முடிய போதுன்னு இந்த வைத்தியர் வாயால சொல்லணும். சொல்லுவாரு. வைத்தியர் ஐயா, சூர்யாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இனிமே சூர்யாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி சமீபத்துல சூர்யாவுக்கு நடந்த அதிர்ச்சியில அவருடைய மனநிலைமை பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணிருக்கு. என்னுடைய வைத்திய அனுபவத்துல சொல்றேம்மா, இன்னும் 2 நாள் தீவிர சிகிச்சை கொடுத்தா இவர் பரிபூர்ணமா குணமாயிடுவாரு. சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை கிடைக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். சூர்யா காணாம போனது எங்க வைத்தியசாலைக்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதை எப்பாடுபட்டாவது சரி பண்ணிடணும்னு நானும் சிஷ்யர்களும் காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சு சுத்தி வந்தோம். ஆனா அவர் உங்க கையில கிடைச்சிட்டாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சது இந்த வைத்தியசாலைக்கு ஏற்பட இருந்த அவப்பேரை போக்கிட்டீங்க. உண்மையிலேயே நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இருங்க, நான் இப்பவே சுப்புக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சூர்யா திரும்ப கிடைச்ச சந்தோஷம் மட்டும் இல்லாம பிரிஞ்சிருக்கிற நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. ஐயா, வேண்டாம் ஐயா. ஏம்மா? ஐயா, உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் யாரு, சூர்யாவுக்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொன்னேன். ஆனா இப்போ எனக்காக நீங்க இந்த விஷயத்த மறைச்சுதான் ஆகணும். என்ன? எதை மறைக்கிறது? சூர்யாவை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்தது நான் தாங்கிற உண்மைய எக்காரணத்தை கொண்டும் சுப்பு கிட்ட சொல்லக்கூடாது. ஏம்மா? உனக்கு அவங்க கூட ஒண்ணு சேர விருப்பம் இல்லையா? பிராப்தம் இல்லையா? என்னம்மா சொல்ற? விதி என்னோட தலையெழுத்த வேற மாதிரி எழுதிடுச்சு. இனிமே அத மாத்தி எழுத முடியாது. இனிமே என் வாழ்க்கை சூர்யாவோட கிடையாது. அதனாலதான் சுப்பு கிட்ட என்னை பத்தி தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்களும் உங்க ஆளுங்களுமா சேர்ந்துதான் சூர்யாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததா சுப்பு கிட்ட சொல்லிடுங்க. என்னங்கய்யா? சரிம்மா, அப்படியே சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிங்க. ஆ
சூர்யா, என்ன மறந்துருங்க சூர்யா. இந்த காயத்ரி உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நான் போறேன் சூர்யா. உங்க மனசுல இருந்து என்னை தூக்கி போட்டுருங்க. நாங்க வரோங்க ஐயா. வாங்கம்மா. வாங்க கார்த்திக். சரி வரோம். வாங்க. காண்டீபம், இவரை நல்லா பத்திரமா பாத்துருங்க. மருந்த கொடுத்துக்கிட்டே இருங்க. 2 நாள்ல கண்ணு முழிச்சிருவாரு. சுபு, 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சுபு, ஏய் சுபு, சுபு, அழாத இப்படி சுபு. அழுதுகிட்டே இருக்கறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அடுத்தது என்ன பண்ணணுன்றதை யோசிப்போம். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். நான் சாகணும். இந்த பேச்சு முதல்ல விடுறேன். ஏண்டி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? சாமியார் சொன்ன 24 மணி நேரம் முடிய போகுது. இன்னும் சூர்யா கிடைக்கல. சூர்யா கிடைக்காம நம்ம காட்டுல இருந்து திரும்பி வந்துட்டோம். சூர்யா இனிமே கிடைப்பாருங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமே என்ன என்ன பண்ண சொல்ற? எல்லாம் உன்னாலதான். என்ன நீ காட்டுலயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. உன் பேச்சு கேட்டு நானும் புத்தி கேட்டு போய் இங்க வந்துட்டேன். நான் வந்திருக்க கூடாது. அங்கேயே இருந்து சூர்யா கூடவே நானும் செத்து போயிருக்கணும். என்ன சுப்பு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சூர்யாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நானும் நம்பிக்கையா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நிஜம் வேறையா இருக்கே. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ என் நம்பிக்கை எல்லாம் தரமாட்டம் ஆயிடுச்சு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல சுப்பு, காட்டுல சொன்னதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு என்னமோ சூர்யாவுக்கு எதுவும் தப்பா நடந்திருக்காதுன்னு தான் இன்னும் தோணுது. இங்க பாரு, நிச்சயமா நல்லதாவே நடக்கும். சுப்பு, வைத்தியர் தான், பேசு. ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மாடி சுப்புலட்சுமி, ஒரு சந்தோஷமான விஷயம்மா. சொல்லுங்க. உன் புருஷன் சூர்யா கிடைச்சிட்டாருமா. ஐயா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாமா, சூர்யா இங்கதான் இருக்கிறாரு. ரேணுகா, சூர்யா கிடைச்சிட்டாரா? தண்டபாணி, சூர்யா கிடைச்சிட்டாரா? இப்ப எங்க இருக்காரு? இப்போ சித்த வைத்தியசாலையில தான் இருக்காரு. ஐயா தான் ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே சூர்யாவை காப்பாத்திட்டீங்க. அம்மா, எல்லாம் அந்த பரமேஸ்வரனுடைய கருணமா. நான் இப்ப உடனே கிளம்பி அங்க வரேன். வேண்டாம்மா, இப்ப வேண்டாம். இருட்டிருச்சு, விடிஞ்சதும் வாங்க. வரேன். விடிஞ்சதும் நான் அங்கதான் இருப்பேன். சரிம்மா. சரி. ரேணுகா, பாத்தியா, என்னமோ நான் சொல்லும் போதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு அழுதுட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, நான் சொன்னதுதான் நிஜமாயிடுச்சு. சரி வா, இத்தனை நாள் தான் ஒழுங்கா சாப்பிடல, இன்னைக்காவது ஒழுங்கா நல்லா சாப்பிட போறோம். விடிஞ்சத போய் நம்ம சூர்யாவை பாப்போம்.
நீங்கள் என்ன ராசி? சிம்ம ராசி. நீங்க? கன்னி. ஓ, கன்னி பையனா நீங்க? எஸ், ஐ எம் a virgin boy. அதை நான் கேட்கவே இல்லையே. கேட்கல. பட் சிம்மமும் கன்னி ஒத்து போகும். ஸோ லவ் பண்ணிடலாம். ஐ ஃபீல் இட் ஆல்ரெடி. கான்சன்ட்ரேட் கோபால், கான்சன்ட்ரேட். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுறான். ஸ்டூபிட்.